முக்கிய செய்தி ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கு. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்தி மொழி பேசாத மாநிலங்களில் இந்தி மொழியை திணிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக பொதுநல வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தி மொழி பேசாத மற்ற மாநிலங்களில் இந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது என்று 1959ஆம் ஆண்டு பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறி இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியில் மட்டும் பெயர் வைத்ததன் மூலம் தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாக இது உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு மத்திய தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 8 வாரங்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.